அட இப்பதானே தெரியுது பாரதிய ஏன் தொகுதி மாதிரி ஓடனாங்கன்னு. கோவை முழுவதுமே அதிமுக கூட்டணி அவுட் ஆக போறது உண்மை. மயிலாப்பூர்ல யாருக்கு செல்வாக்கு அதிகம், உமா ஆனந்தனுக்கா அல்லது தமிழிசை சவுந்தரராஜனுக்கா? அண்ணாமலை இல்லாம என்டிஏ கோயம்புத்தூர்ல படுகோலி அடைய போறது உறுதி. அதிமுக காரங்களே அலறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இல்லாத நேரத்தில் ஒட்டுமொத்த கோவையும் தூக்கிறதுக்கு பிளான் போட்ட ஸ்டாலின், பாஜகவை குத்தகைக்கு விட்ட அந்த 4 பேர். கோவை வளர்ச்சியா அல்லது 10 ரூபாய் சூழ்ச்சியா? இதை யாரு சொல்றா? நம்ம வானதி அக்கா தான். அண்ணாமலை பக்கம் காத்து பெருமளவில் அடிக்குதுன்னு தான் நம்ம நினைக்கணும். தலை, நீ அடிச்சு ஆடு தலை. என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அரசியலில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டோட அரசியல்களும் ரொம்ப சூடாகி போயிட்டு இருக்குது. இதில் அமித்ஷா வேற இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. எப்படி இவர் எதை வச்சு இவர் பேசுறாருங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. இன்னைக்கு களத்தில் என்ன நடக்குதுங்கிறது அமித்ஷா அவர்கள் தெரியாமையே பேசிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கெல்லாம் வருது. ஆனால் அவருக்கு அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை ஒதுக்கிட்டாங்க, அவர் எதுக்கும் கூப்பிடுறதில்ல, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உண்டான தொகுதியே இன்னைக்கு இருக்கிற தலைவர் வாங்கல, 27 தான் வாங்கியிருக்காங்க, நம்ம 11% மேல வாக்கு வங்கி வாங்கி வீணா போகுது, அண்ணாமலை கடினமா உழைச்சும் இன்னைக்கு இவங்கெல்லாம் ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் கடுமையா விரக்தியில் இருக்காங்க. பல பகுதிகளெல்லாம் தொண்டர்கள் போராட்டம் நடுரோட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தலைமை அலுவலகத்தையே கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை இல்லாம இவங்க என்ன பண்ண போறாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் திமுகவோட வேட்பாளர் பட்டியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுல குறிப்பா நம்ம செந்தில் பாலாஜி ஆயிட்டாரு. கரூரை விட்டு ஓடிட்டாரா பண்ணிட்டாரான்னு பாஜக காரங்க சொல்லலாமே. யதார்த்தமான உண்மை என்னன்னா, ஒட்டுமொத்த கோவைக்கும் செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் செந்தில் பாலாஜி கோவைக்கு பேக்கேஜ் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. ஆனா அதுவும் எங்க நிற்கிறாரு தெரியுமா? நம்ம வானதி அக்கா எம்எல்ஏவா இருக்கிறாங்கல்ல, அந்த கோவை தெற்குல தான் செந்தில் பாலாஜி நிற்கிறாரு. இதையெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சுதான் நம்ம கோவை அக்கா தொகுதி மாதிரி ஓடிட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் வருது. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வந்துட்டாரு அப்படின்னா ஒட்டுமொத்த என்டிஏ அதிமுகவுக்கு அங்க மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருப்பாருங்கிறது உண்மைதான். செந்தில் பாலாஜிக்கு போட்டியா அண்ணாமலை இருந்தா தானே அதிமுக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். அண்ணாமலை இல்லாம இவங்க எப்படி செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ள போறாங்கிறதே தெரியல. ஆனா அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே 7ஆம் பொருத்தம் இருந்தாலும் கூட இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட எதிரினா அண்ணாமலை தான். ஆனா அப்பேற்பட்ட அண்ணாமலைய இன்னைக்கு அதிமுக ஒதுக்கி வைக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு இன்றைய சூழலுக்கு அண்ணாமலை மிக மிக முக்கியமா தேவைப்படுறாரு. அது இன்னைக்கு பட்டியல் வந்ததுக்கு அப்புறமே அதிமுக நிர்வாகிகளே அண்ணாமலையை வர சொல்லுங்கப்பா, ஒரு பிரச்சாரத்தை பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில அதிமுக நிர்வாகிகள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறாங்க. இது என்ன குறிக்குதுன்னா, செந்தில் பாலாஜியை பார்த்து அதிமுக காரங்களே இன்னைக்கு அரண்டு போய் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா கோயம்புத்தூர் வடக்கோட எம்எல்ஏவா இருந்த அம்மன் அர்ஜுன் தான் மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாரு. நான் இருந்த தொகுதியை இன்னைக்கு புடுங்கி இன்னைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அங்க செந்தில் பாலாஜி அங்க நேரடியா வராரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கடுப்புல வேற இருக்காராமா. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு தொகுதி பட்டியெல்லாம் மயிலாப்பூர்ல தமிழிசை அக்கா நிக்கிறாங்களாமா. உமா ஆனந்தனை விட தமிழிசை அக்கா என்ன சிறப்பா செயல்படுறாங்களோ தெரியல. அவங்க 2 மாநில கவர்னர் எதெல்லாம் சொல்லலாம். அவங்க செஞ்ச உழைப்புக்கு பாஜக மேலிடம் அவங்களுக்கு உண்டான மரியாதை செஞ்சிருச்சு. ஆனா உமா ஆனந்தன் சென்னை மாமன்றத்துல ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் எம்எல்ஏக்கு ஒரு பாதி அளவு ஒரு அதிகாரம் கொண்டதுதான் சென்னையோட மாமன்றத்தோட உறுப்பினர் பதவி. இன்னைக்கு அப்பேற்பட்ட பதவியை உமா ஆனந்தன் வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம தமிழிசை அக்காவுக்கு அங்க கொடுத்தாங்களா? அங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அது மட்டும் அங்க சூழல் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இன்னைக்கு அண்ணாமலை தான் என்டிஏவோட முகமா இருக்க போறாருங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு மத்திய அமைச்சர் கூட அண்ணாமலை நைட்டு சந்திச்சு காலையில பேட்மிண்டன்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக
அண்ணாமலையோட தனிப்பட்ட முறையில ஒரு 40 நிமிஷம் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் அர்ஜுன் ராம் மத்திய இணையமைச்சர் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஏதோ டெல்லியில இருந்து ஒரு முக்கியமான தகவல் தான் அண்ணாமலை கூட பரிமாறி இருப்பாங்கங்கிறது தான் நமக்கெல்லாம் தோணுது. நிச்சயமா அண்ணாமலையை டெல்லி கைவிடாது. எந்த நேரத்துல அண்ணாமலையை பயன்படுத்தணுங்கிறது அவங்க செய்ய போறாங்க. ஆனா இன்னையோட சூழலுக்கு அண்ணாமலை இல்லாம எப்படி என்டிஏ ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் தெரியல. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் மிகப்பெரிய கூட்டணி ஒப்பந்தம் வச்சிருக்கிறாங்க. பாஜகவை வீழ்த்தணுங்கிறதுலயே இவங்க 2 கட்சியும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல, அதிமுக சொல்லல, பாஜக தலைவர் சொல்லல, திமுக காரர் சொல்லல. சீமான் இன்னைக்கு சொல்றாரு. பாஜகவை தமிழ்நாட்டுல வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் ஒப்பந்தம் போட்டு பணி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் அதிமுக பாஜக கொடுத்த 27 தொகுதியில 18 தொகுதி திமுகவோட போட்டி போடுது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு கொடுத்த 28 தொகுதியில 18 தொகுதி அதிமுக நிக்க போறாங்க. இதையெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா சீமான் சொல்றது உண்மைதான் போல. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல வளரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் உறுதியா இருக்கிறாங்களோங்கிறத நமக்கு தோணுது. இன்னைக்கு 4 பேர் ஜெயிக்கிறதுக்கோசரம் ஒட்டுமொத்த பாஜகவையும் அதிமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்கிறதா நம்ம எல்லாம் தோணுது. ஏன் அப்படின்னா நயினார் அவருக்கு உண்டான தொகுதியை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. தமிழிசை அவங்களுக்கு உண்டான தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க. வானதி அக்கா அவங்களும் வாங்கிட்டாங்க. எல் முருகன் அவருக்கு இன்னும் பதவி ஆசை விடலையாட்டங்குது. அவரும் அவினாசி தொகுதியை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இப்பேற்பட்ட லட்சணத்துல அண்ணாமலை வேற தனியா இருக்கிறாரு அமைதியா. இதுல எப்படி இவங்க ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. கோவையெல்லாம் நம்மளுதான்னு எடப்பாடி ஒரு பக்கம் நம்பிக்கையோட இருக்க, செந்தில் பாலாஜியே கோவையில நேரடியா களமிறங்குறது இன்னைக்கு எடப்பாடிக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அங்க இருக்கிற எஸ்பி வேலுமணிக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா செந்தில் பாலாஜி மிகச்சிறந்த கள போராளி. அவர் மேல 1000 விமர்சனங்கள் பல கட்சிகள் வச்சாலும் களத்துல அவர் நிச்சயமா ஒரு போராளி தான். களத்தை எப்படி அணுகணுங்கிறதுல அவர் வித்தக்காரர் தான். அவர் எங்க இருந்தாலுமே அந்த கள வித்தையை வந்து அவர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுதான் இருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சராலாம் இருந்தாரு. அதனால அவருக்கு கோயம்புத்தூரோட சூழல் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயம் தெரியும். ஏற்கனவே கடந்த 2021 தேர்தல் அப்ப ஒட்டுமொத்த கோவையும் அதிமுக ஜெயிச்சிச்சு. இந்த முறை செந்தில் பாலாஜி அங்க நேரடியா களங்காண்றது இன்னைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா தான் இருக்க போறாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வருகையை பொறுத்து தான் வானதி அக்கா ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவிட்டிருக்கிறாங்க. கோவையின் வளர்ச்சியா 10 ரூபாய் சூழ்ச்சியான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சூழ்ச்சியை பத்தி யாரு பேசுனுங்கிறது ஒரு வரைமுறையே இல்லாமலாம் போயிருச்சு. அக்கா வானதி அக்கா, நீங்கெல்லாம் இந்த சூழ்ச்சியை பத்தி பேசவே கூடாது. இது நான் சொல்லல, பாஜக தொண்டர்கள் தான் பேசுறாங்க. எப்பேற்பட்ட சூழ்ச்சியை செஞ்சு அண்ணாமலைய கார்னர் பண்றீங்க அப்படிங்கிறது பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வராருங்கிறதுக்காக சூழ்ச்சியை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு பக்கத்து தொகுதி தான் அவரும் நிக்க போறாரு. நிச்சயமா அவரோட தாக்கம் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் இருக்க போது. கோவை தெற்குக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கு தொகுதிக்கு அதிக அளவிலேயே இருக்கும். நிச்சயமா அது உங்களுக்கு செந்தில் பாலாஜி வைக்கிற வேட்டா கூட இருக்கலாம். அது மே 4 வந்து அன்னைக்கு தெரியும் நமக்கெல்லாம். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம பிஜேபியை வீழ்த்துறதுல 2 கட்சியும் கூட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறங்கிறதுல 2 பேர் உறுதியா இருக்கிறாங்கிறது தான் இந்த சீட் ஷேரிங் அப்போவே நமக்கு தெரியுது. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம திமுக கூட இளம் வேட்பாளர்களை களமிறக்குறாங்க. ஆனா இந்த பாஜக காரங்க இந்த மூத்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தான் கட்சியோ என்னவோ அவங்களுக்காகவே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. இந்த மூத்தோர்கள் மட்டுமே நின்று ஆளானப்பட்ட மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ராஜ்யம் படிச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவே இன்னைக்கு 60 புதுமுகங்களை களமிறக்குறாங்க. ஆனா பாஜகவுல இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இளம் தலைவர்கள் எல்லாமே புறந்தள்ளி விட்டு ஏற்கனவே பதவியெல்லாம் அனுபவிச்சவங்க தான் இன்னைக்கு வேட்பாளராகவும் வந்திருக்காங்க, வரப்போறாங்க. அதுக்குண்டான பட்டியலும் நமக்கு வரப்போகுது. இதுல இவங்க வந்து பாஜக எப்படி வந்து இளைஞர்களை கோஆர்டினேஷன் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே இளைஞர்களோட வாக்கு விஜய் வருகைக்கு பின்னாடி அவர் பக்கம் போயிருச்சு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அண்ணாமலைக்காக இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலையும் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு. இந்த அமைதி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற இளைஞர்களை வாக்கும் நோட்டாவை நோக்கியோ விஜயை நோக்கியோ சீமானை நோக்கியோ நிச்சயமா போகுங்கிறது தான் உண்மையாகவும் இருக்குது. இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு 2 கட்சிகளும் இணைஞ்சு பேசி
அடுத்த கட்ட முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இது சரியா இருக்கும். ஏன்னா டெல்லி மேலிடத்துல இருந்து கூட ஏதோ தொகுதியெல்லாம் மாத்தி தரதுக்கு பேசுறதெல்லாம் இருக்காங்களாமா. எடப்பாடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 தொகுதிக்கு மேல வேட்பாளர்கள் அறிவிக்காம தான் இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பாஜகவுக்கு தொகுதிய மாத்தி குடுக்கறதுக்கு அவர் ஒத்துப்பாராங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு நயினார் யாருமே இத கண்டுக்காம எல்லாம் அவங்கவங்க தொகுதிக்கு வேலை பார்க்க போயிட்டாரு நயினார். இவ்வளவு பிரச்சனை பாஜகல நடந்துட்டு இருக்குது. அத வுட்டுப்புட்டு இவரு மாட்டுக்கு அங்க போயிட்டாரு. நிச்சயமா ஒட்டுமொத்த கோவையையும் குறிப்பிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் செந்தில் பாலாஜி செய்ய போறாரு. செந்தில் பாலாஜி வாலண்டரியா நான் கோயம்புத்தூர்ல தான் போட்டி போடுவேங்கிறது அவர் ஏற்கனவே வந்து தகவல் சொல்லியிருந்தாராமா. அதை பொறுத்து தான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல கால் பதிக்கணுங்கிறதுல அவரு களம் இறங்கி இருக்கிறாரு. எது எப்படி ஆகினும் கோவை களம் ரொம்ப சூடா இருக்குங்கிறதான். செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், எஸ்பி வேலுமணி மற்றொரு பக்கம். நிச்சயமா கோவையினுடைய தேர்தல்களும் ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்குங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான விஷயமா அமைய போகுது. என்ன நடக்குது களத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.